இன்றைய தினம் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது அந்த ஆலயத்தின் சரித்திரத்தில் இதுவரைக்கும் நிகழ்ந்திராத ஒரு நிகழ்வாக, ஒரு அவமானமாக அந்த ஆலயத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஆலயத்தினுடைய சரித்திரத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், புராணங்களில் வரக்கூடிய கதைகளின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்திரனுக்கே சாப விமோசனம் கொடுத்த ஒரு ஆலயம். அத்தகைய சிறப்பு நிறைந்த ஒரு ஆலயத்தினுடைய திருத்தேர் விழாவிலே இந்த ஆலயங்களை எல்லாம் போற்ற வேண்டிய, காக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் இன்று இந்த திருத்தேர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்ட போது அதை கையாள தெரியாமல் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த ஆலயத்தினுடைய திருப்படியை, இந்த ஆலயத்தினுடைய திருத்தேரினுடைய வடத்தை பிடிப்பதற்கு அருகதை அற்றவர் என்பதை பறைசாற்றும் முகமாக அமைந்துள்ளது. இந்த திருத்தேர் ஓட்டம் எப்போது வரும் என்று ஆண்டு முழுக்க காத்திருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து, நீ சோத்தை சாப்பிட்றியா, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று சாப்பிடுறியான்னு சொல்லி தான் அன்றாடம் சாப்பிடக்கூடிய மனித கழிவை சொல்லி பக்தர்களும் அப்படி சாப்பிடுகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். ஒரு அமைச்சர் ஒரு ஆலயத்தில் அவர் உதித்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அவருடைய தரத்தை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. இதை முழுமையாக நான் எதிர்க்கின்றேன். ஆலயத்தினுடைய பக்தன் என்ற வகையிலும் என்னுடைய சிறுவயதில் துவங்கி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆலயத்தினுடைய இத்திருவிழாவிலே கலந்து கொண்டு திருவடம் பிடித்து இழுத்து தேர் நிறை நிற்கும் வரைக்கும் பார்த்து மகிழ்ந்த, வணங்கிய ஒரு பக்தன் என்ற முறையிலே என்னுடைய கண்டனத்தை அமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இந்த அமைச்சர் பொறுப்பில் இருப்பதற்கு முழு தகுதியும் இழந்த ஒருவராக நின்று கொண்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆலயத்தை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய, பக்தர்களை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை தன்னுடைய அமைச்சரவையில் இருந்து உடனடியாக அகற்ற வேண்டும், நீக்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு அதில் தயக்கம் இருக்கும் என்று சொன்னால் மிக மிக குறைந்தபட்சமாக அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பிலிருந்து அவர் கட்டாயமாக மாற்றப்பட்டாக வேண்டும். ஆலயத்தை அவமானப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அமைச்சரின் செயலால் இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் கொதித்து போய் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆலயம் கொதித்து போய் நிற்கிறது என்று சொல்லும் போது பலருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆலயம் எப்படி கொதிக்க முடியும் என்று. பக்தனுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பகவான் வந்த பூமி இந்த பூமி. அதிலும் சுசீந்திரம் மிகப்பெரிய சாபங்களுக்கெல்லாம் விடை கொடுத்த இடம். என்னுடைய பார்வையில் சாபங்கள் நீக்கப்பெற்ற இந்த தலத்திலிருந்து அமைச்சர் அவர்கள் சாபத்தை பெற்றுவிட்டு சென்றிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், இந்த ஆலயத்தினுடைய சரித்திரத்தை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க முடியும். தெரியவில்லை என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ளுங்கள். உரிய பரிகாரத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நஷ்டம். மற்றும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமோ எனக்கு தெரியாது. அச்சுறுத்தவோ கோபத்திலோ உதிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. இந்த ஆலயத்திற்கு வரக்கூடியவர்கள் நலன் பெற்று செல்ல வேண்டும். அந்த உயர்ந்த நோக்கத்திலே சொல்லுகின்றேன். சேகர் பாபு அவர்கள் இன்று தனக்கு துணையாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏற்பட்ட சாபங்களிலே ஒன்றாக தமிழ்நாடு அமைச்சரவையில் அமைச்சராக இடம்பெற்றிருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ் அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறார். பக்தருடைய அலைபேசியை அவர் வாங்கியிருக்கின்றார், பிடுங்கியிருக்கின்றார். அவரும் சில விஷயங்கள் பேசியிருக்கின்றார். தன் சொந்த மதத்தின் தெய்வத்தின் மீது நம்பிக்கையற்றவர், எந்த மதத்தின் தெய்வத்தின் மீதும் நம்பிக்கையற்றவர், தன் சொந்தங்கள் உட்பட எந்த மனிதரையும் மதிக்க தெரியாதவர், தன் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மனிதர். அப்படிப்பட்டவர் இன்று சேகர்பாபுவினுடைய துணையாக சென்றிருக்கின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த திருத்தலத்தை அவமானப்படுத்துவதற்கு, அசிங்கப்படுத்துவதற்கு எவராலும் இயலாது. இருந்தாலும் இவர்கள் கைப்பட்ட வடம் தேர், அதற்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். யார்கிட்ட போய் சொல்றது? யாரிடம் நாம் குறைகளை சொல்ல வேண்டுமோ, யார் குறைகளை ஆலயம் சம்பந்தப்பட்ட எது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக அந்த குறைகளை தீர்க்க வேண்டுமோ அவர்களே செய்த தப்பு. அதனால் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆடுமுறை ஆடட்டும், இவர்கள் ஆடுமுறை ஆடட்டும். இன்னும் சில மாதங்கள், இந்த சில மாதங்கள் கழித்து தமிழகத்திலே புதிய ஒரு அரசு வந்தே ஆகும். அந்த புதிய அரசு
இந்த திருத்தேருக்கும் திருவடத்திற்கும் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து வேதனைப்பட்டு நிற்கக்கூடிய தான்மாலே பெருமாளுடைய மும்மூர்த்திகளுடைய பக்தர்களின் மனதை சாந்தப்படுத்தக்கூடிய வகையிலும் அமைதிப்படுத்தக்கூடிய வகையிலும் அந்த பரிகாரங்கள் நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வினையை விலை கொடுத்து வாங்குவார்கள் என்று சொல்வார்கள். 2 அமைச்சர்கள் வினையை விலை கொடுத்து வாங்கியிருக்கின்றார்கள். 2 அமைச்சர்களும் தயவு செய்து இங்கே யாருக்கு சாப விமோச்சனம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு பிழைப்பதற்கான வழிகளை தேட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என் தெய்வம் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் தண்டிக்காது. ஆனால் தன்வினை தன்னை சுடும். இதை தடுப்பதற்கு தெய்வத்தால் கூட முடியுமா என்பது சந்தேகம். தமிழக முதல்வர் அவர்கள் விழித்து கொண்டு நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகின்றேன்.